இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஒன் ஸ்டே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சனூர் ஏவாயு ஹோட்டல். ஸோ இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ரீசனபிளான ப்ரைஸ் தான். நாளைக்கு 1500 to 1800 வரும் அந்த இந்தியன். ஸோ இது வந்து சனூர் ஹார்பர் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இப்போ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் இல்லை 2.5 கிலோமீட்டர்ஸ் வரும் சனூர் ஹார்பர்ங்கிறது. ஸோ அகைன் நீங்கள் ஒரு கிராபோ இல்லை கோச்சாக்கோ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் கால் டாக்ஸி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் இப்போ நான் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ காலையில் வந்து டீ கடை இருந்துட்டு திறக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்பில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32,000 ஐடிஆர். ஆக்சுவலி 32,000 ஐடிஆர்னா நம்ம கணக்குப்படி ஒரு 192 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ 2 பேருக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம அங்கே ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறதோட அங்கே கம்மியாக ஆகும். ஸோ நம்ம பிளான் பண்ணது ஒரு 5 o'clock. ஸோ 5 o'clockலாம் எழுந்திரிக்கணும் அப்படி பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ போய் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:10 நினைக்கிறேன். ஓகே, டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது. ஓகே, இப்போ நம்ம சனூர் ஹார்பருக்கு கிளம்பியாச்சு. யூசப் இந்தியா போக போகிறோம். இது வந்து டே 1. இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் சனூர் ஹார்பர் வரும். நம்ம கிராப் புக் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். What's the opening time of boarding? Every 1 hour, the fast food is. It's a distance. I'm asking like opening time, 7:30 or 6 a.m. First fast food. 7:30 is first fast food. Which company is like which fast food is departing first? It's many fast food. I don't remember about the exactly, but they have like the Star, Samabu, Eka Jaya. It's many company there. So usually it will take 45 minutes to 1 hour, right? Yeah. Yusuf and India. Yeah. Okay. Around 45 minutes. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hourல ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். யூசப் இன் இந்தியா ப்ளூப்பர் ஆக்காத ஒன்றை வச்சுட்டு எடுக்கணும்னா எல்லா வீடியோ கட் பண்ணி தான் பண்ண முடியும். சரி சரி, வீடியோ போயிட்டு இருக்கு. ப்ளூப்பர் ஆகாத திரும்பியும். ஆக்சுவலி இந்த டயட் ஷூ பிளாக் கலர் போது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்தோம். செம்மையா இருக்கு. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது எட்டிகா தானே ப்ரோ? எட்டிகா தான் அது பேரு. பட் இங்க என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியல. எல்லாமே எம்யூவி. இப்போ நம்ம அங்கே போயிட்டு ரெண்டல் பைக் தான் எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பேசி வச்சாச்சு. போட் ஏறிட்டு போர்டிங் பண்ணிட்டு வேணால் கால் பண்ணி அவங்ககிட்ட எக்ஸாக்டாக நம்ம எப்போ வரோம்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஏன்னா இங்கே நம்ம அங்கே போய் போர்டிங் ஆகிறது எவ்வளோ டைம் ஆகும் தெரியாது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் டாக்ஸிலாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி கிராப் அண்ட் கோஜாக் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஏர்போர்ட்லேயே தான் ப்ரிஃபர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் எங்கள் வண்டியிலே மடக்கி ஒரு டாக்ஸி கிடைக்கிட்டான். ஸோ அதனால் ஒரு 400 rupees பக்கம் நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒரு 12 kilometersக்கே வந்து 3 lakhs இந்தோனேஷியன் ருப்பியா சார்ஜ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் 1600 வரும். ஸோ இதே நீங்கள் கிராப் அண்ட் கோல்ஜாக்ல புக் பண்ணிட்டீங்கன்னா மேபி ஒரு 1100 1200 மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 ப்ளஸ் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து கிராப் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 kilometers தான் நமக்கு ஒரு 260 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு லோக்கல் டிரைவர்ஸ்லாம் ஹேர் பண்ண பார்ப்பாங்க உங்களை. நீங்கள் அம்மா டேரெக்டாக போய் கிராப் அண்ட் கோஜாக் புக் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 சேவ் பண்ணலாம். எங்களை ஏற்றது வந்து 200 and ஆக்சுவலி 2.5 lakhs சம்திங் ஐடியாவுக்கு தான் வந்து பேசி ஏற்றுனாங்க. பட் ஹோட்டல் வந்து ட்ராப் பண்ணும்போது ஏதோ டோல் சார்ஜ் அதுன்னு சொல்லிட்டு 3 lakhs ஐடியா வந்து கட்ட வேண்டியதாகிடுச்சு. ஸோ நீங்கள் இது கிராப்பில் புக் பண்ணிங்கன்னா முன்கூட்டி உங்கள் மயோ கார்டு அப்படி இல்லைன்னா உங்கள் டெபிட் கார்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக டெபிட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த மணியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பெஸ்ட் கிராப் அண்ட் கோச்சிங், நோ லோக்கல் டேக்ஸ். இப்போ நம்ம நியூஸில் பெனடியாக்கான பாஸ்போர்ட்கான டிக்கெட் எடுக்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் தி பாஸ்போர்ட். நேம் பார்த்தீங்கன்னா செம்பாபோ ஹில்ஸ் பாஸ்போர்ட்னு இருக்குது. இதுதான் அரைவல் அண்ட் டிபார்ச்சர் டைம். நியூஸில் பெனடியாவிலேருந்து நியூஸில் பெனடியாவுக்கு 6:30 மணிலேருந்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம். ஸோ நமக்கு எத்தனை மணிலேருந்து அவைலபிளாக இருக்க போது தெரியல. இப்போவே மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. மேபி 9 மணிக்கு இருக்க போட்டில் நான் போவோம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கடைசி போட் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நினைக்கிறேன். பாய். ஓகே. டிக்கெட் செட் ஆச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் நான் உங்களை எடுக்கணும். ஐயோ இருட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 8 lakhs ஐடியா இருந்துச்சு. ஏன்னா அப் அண்ட் டவுன் எடுத்துக்கலாம். சனூர்ல இருந்து இதுக்கு பஞ்சாநகர் ஹார்பருக்கும் அப்புறம் அங்கேருந்து எடுத்துச்சு. ஸோ நாங்கள் இந்த ஹார்பரோட வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போட் இன்னும் ஒரு 5 minutes 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன போட்லாம் டிபார்ச்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஹார்பரோட அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு ஆக்சுவலி போட் கிட்ட போய் போர்டிங் பண்ண போகிறாங்க. அங்கே தான் நம்மளே போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய கம்பெனி போட்லாம் நின்றுட்டுருக்கு. ஏஞ்சல் பில்லபாங் அப்புறம் சம்திங் லைக் நிறைய கம்பெனிஸ் நின்றுட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்மளோட போட் பார்த்தீங்கன்னா அந்த செம்பாபு ஹில்ஸ் போட்னு ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அதுதான் நம்மளோட போட்டு. அது வரத்துக்கு இன்னும் ஒரு 10 minutes ஆகும் சொல்கிறாங்க. வரத்து இங்கே தான் நிற்கும். வந்ததுக்கப்புறம் நம்ம கால் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு போர்டிங் பண்ணணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் பெனடியாவுக்கு. ஸோ நம்ம இப்போ போர்டிங் ஆக போகிறோம். நம்மளோட செவாபு ஹில்ஸ் அந்த போட் வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ இதானா அது? இதான் அது. ஐயோ வெயில் எப்போ இப்படி கொடுக்குது. இது கொஞ்சம் வெயில் ஹெவியாக தான் இருக்குது பாலியில். பார்த்து கொஞ்சம் கம்மி போப்போ அப்படியே பண்ணி. போட்டு கலரு ட்ரெஸ் கலரு ஒரே மாதிரி இருக்குங்க. தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி தாங்க நாங்கள் போட்டோம்.
ஸோ இது ஏஞ்சல் பில்லபாங் சொல்லுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபேமஸான போட். ஏன்னா நிறைய போட்டிங் வச்சுருக்காங்க. ப்ளூ கேப்லேயே பார்த்தாலும் நிறைய இந்த ஏஞ்சல் பில்லபாங் கம்பெனியோட போட்டு தான் இருக்குது. கவர் யூ போ தண்ணியில் வந்துட போற. அதே கவர் பண்ணிடுறேன். ஃபன் பண்ணிருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த போட்டு. ரெண்டு சபாபு இருக்கு. எந்த சபாபு? சபாபு ஹில்ஸ் 7 ஹில்ஸ் 11 பாரு. டிக்கெட் பாரு. 7 அப்ப அதுதான் செகண்ட்ல இருக்கு. இந்த பக்கம் போர்டிங் தெரியல. இங்க பாரு. சிரிச்சிட்டே ஒருத்தர் வந்து இதுதாங்க. We are boarding. சீட் நம்பர் போட்டிருக்கோம் அதுல இல்லையா? There is no seat number. Anywhere we can sit. Okay. அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் மாதிரி இருக்கு. ஸோ அங்கே சீட் கம்ஃபர்டபுளா இல்லை, அதனால கொஞ்சம் மாற்றி உட்காந்துச்சு. இங்கே பாருங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. போட்டோட ஃப்ரண்ட் இது. ஓகே, போர்டிங் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 8:45 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:30 மணி இல்லை 9:45 அங்கே போகும்னு நினைக்கிறேன். 8:45. ஆமா. ஓ, இது எடுக்கிறதே 9 மணி இல்லை, கண்டிப்பா அங்கே 10 மணி ஆகிடும் நினைக்கிறேன். ஓகே, அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். பிங்க் பண்ண அவங்களுக்கு நான் சொல்லணும். பைக்கு அவங்களுக்கு நான் 9 மணிக்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே ஏற்கனவே ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொல்லணும். ஓகே, அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். கேமரா அந்த பக்கம் இருக்கு. ஓகே, சனூர் ஹார்பர்லேருந்து கிளம்பியாச்சு. டைம் இப்போ ஒரு 9 ஆகுது, 9:10 ஆகுது. ஒரு 10 o'clock something we'll reach Nusa Penida. பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். பாருங்க, போட தெரியாம கிழிச்சு போய். kilometers per hour average, 35 kilometers per hour average வந்து. ஸோ இது வந்து ரொம்பவே கொஞ்சம் போட்டுக்கு ரொம்பவே அதிகமான ஸ்பீடு தான். ஐ மீன் இவ்வளோ பேசஞ்சர் கேரி பண்ணிட்டு போகிற ஒரு போட்டுக்கு ஸ்பீட் போட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்பீட் போட் கேட்டகரியில் இது வராது. இது ஜஸ்ட் ஒரு ஃபெரி. ஸோ ரீச் பண்ணியாச்சு நியூசா பெனடியா. ஆஃப் போர்ட் ஆகிறோம். Shake out.
ஸோ நம்ம பைக் ரெண்டல் கம்பெனி பர்சன் வந்து டவர் தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அங்கே தான் வெயிட் பண்ணுறான்னு சொன்னாங்க. லொக்கேஷன் அமைச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில். மேபி அங்கே நம்மளோட நேம் வச்சுட்டு ஏதாவது நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஏகப்பட்ட நேம் வச்சுட்டு நிற்கிறாங்க. நம்ம நேம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். டோரே Hello, taxi. Taxi. Yeah, hello. ஓகே, ஒரு வழியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஹோம்லேண்ட் கனேடியா உங்கள் பேர். ஓகே, another helmet, 2 helmet we have to take. Yeah. Okay. Okay. ஸோ பைக்கை ஒரு வாட்டி சுற்றி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் இஸ் சம் ஸ்க்ராச்சஸ். இந்த சைடு கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஸ்கூபி. பிசிஎஃப் கிடைக்கல, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹியர் ஆல்சோ சம் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. Bro, where is the drop point? Drop point also here. Yeah, here. Okay. Okay, bro. Don't drop everywhere, only here. Here. So you have a return ticket already? Yeah. Is it Same. Okay. In 5 p.m. I guess. Last Today? Yeah, today. I'll be there around 4:30 or something. Okay. Just text me on WhatsApp. You have my Yeah, number? sure. I have it. Okay. Can I get your picture on the box Yeah, sure. for my boss? Hey. Okay. So, நம்ம பிக்சர் எடுக்கிறாங்க. Thank you. ஓகே, நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பஞ்சான யோகா ஹார்பர் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் மார்க் பண்ணி வச்சேன், அது அவைலபிளாக இல்லை. அதனால் நம்ம இந்தோனேஷியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் தான், நாட் ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தோனேஷியன் ரெஸ்டாரண்ட் கிடையாது. பேர் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன். இங்கே கேஎஃப்சின்னு இருக்க மாதிரி இங்கே பிஎஃப்சின்னு இருக்குது. ஸோ நம்ம பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நான் டிஸ்க் லாக் எடுத்துகிட்டு வர ரூம்லேயே விட்டு வந்துட்டேன். எடுத்து வந்துருக்கணும். அதனால் கொஞ்சம் கிளம்புற அர்ஜென்ட்டில் நான் டிஸ்க் லாக் ரூமில் விட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த பைக்குக்கு நம்ம டிஸ்க் லாக் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம தான் பார்த்துக்கணும். டிஸ்க் இருக்குது. ஒரு 100cc ஹோண்டா ஸ்கூபி, நாட் 125cc. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஸோ இதான் அந்த ஷாப். ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் பர்கர் அண்ட் சிக்கன் கிரிப்ஸி பர்கர். அப்புறம் ஒரு வாட்டர்மெலன், நாட் வாட்டர்மெலன் ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. அதனால் ஒரு பீனட் பை ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னாச்சு டாகா பார்த்தியா, எங்கேயும் வந்துடுச்சு. டை ஒன்றும் பண்ணாது, அது மன வேலையை பார்க்குது. ஸோ இது மட்டும் மொத்தமாகவே சேர்த்து 2 பர்கர்ஸ் அண்ட் ஒரு பை சேர்த்து ஒரு 260 rupees வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 புரியல
திறக்க முடியலையா? அது அப்படி என்ன கட்டுறியா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரும். 50,000 இந்தோனேஷியன் ரூபியா மொத்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே இது நியூஸ் பேருடைய என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அது ஒரு ஆளுக்கு வந்து 50,000 ரூபியா வாங்குறாங்க. இப்போது 1 lakh ரூபியா பர் 2 பேருக்கு. விச் மீன்ஸ் 2 பேருக்கு 500 ரூபாய் வரும் இன்னைக்கு. ஓகே, சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஐஸ்கிரீமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? இங்கே ஓவரா சாப்பிட்டோன்னா அப்புறம்லாம் சுத்த முடியாது. ஓகே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. போலாமா? இப்போ நம்ம டைமண்ட் பீச் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் மாமா இது? 50யா? எல்லாம் உன்னோட ஃபேன்ஸ். ஓகே, கிளம்பலாம். ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிராமத்து சைடு மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு அது பாண்டிக்குள்ள போகிற மாதிரி இருக்குல்ல. டயர் சுற்றி செமையாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வியூஸ் செமையாக இருக்குது. பெனடியா குருவி அது ஸோ வண்டியில் பெட்ரோலே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எடுக்கும் போது. ஃபஸ்ட்டு பைக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் செக் பண்ணி எடுக்கும் போதே செக் பண்ணிவிட்டு நியூஸ் ஆஃப் பெனடியா ஹார்பர்லேயே நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. டேங்க் ஃபில் பண்ணுறீங்களோ ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணுறீங்களோ ஓகே. ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா பெட்ரோல் பக்கம் அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. நாங்களே கிட்டத்தட்ட ஒரு ஹார்பர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பக்கத்தில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, பட் எங்கேயுமே இல்லை. ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்து ஏதோ குட்டி ஷாப் மாதிரி, பங்க் மாதிரிலாம் இல்லை. ஏதோ இப்போ நம்ம ஊரில் வந்து ஜெராக்ஸ் கடை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இதில் சைட் பிஸ்னஸாக பண்ணுவாங்களே, ஒரு புக் ஷாப்பில் ஜெராக்ஸ் கடை இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷாப் இருக்குது. அது வெளியே பெட்ரோல் இது மாதிரி வச்சுருக்காங்க. இங்கதான் பிரேக்கோட பார்ட் குரூஷியல். நீங்க பிரேக்கை ஒரே அடியாவும் பிடிக்கக்கூடாது, சூடாயிடும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறுத்திட்டாரு, வண்டி கிளைம் ஆகல. கொஞ்சம் கேப் விட்டு கேர்ஃபுல்லாக தான் போகணும். இவ்வளோ கேப் விட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வண்டி முக்குதுன்னா கண்டிப்பாக ஓவர் வெயிட்டாக தான் இருக்கும். ஆஃப் ரோடில் இந்த சஸ்பென்ஷன் ஓகேவாக தான் இருக்குது. இந்த ரோடில் ஸ்பீடாக போகிறப்ப தான் அது தாங்க மாட்டேங்குது. ஸ்லோ ஸ்பீடில் ஓகே தான். யாரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறோம். கடைசி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 100 மீட்டர். ஓகே, ட்ராப்
ஸோ கிட்டத்தட்ட நம்ம நியூஸா பெனடியாவோட அந்த பக்கம் வந்துட்டோம். கடைசி எல்லை ரொம்பவே ஸ்டிப்பா இருக்கு. வியூ நல்லா இருக்கு. டேய் இங்க பாரு வியூ. நம்ம டைமண்ட் பீச் கிட்ட வந்துட்டோம். ரெக்கார்ட் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். This is a best view. ஓகே, இங்கேயும் செக் போஸ்ட் வச்சுக்கிறாங்க. Back? Yeah, pay their package to the Okay, thank you. நாங்க ரெஸ்லிங்ல ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க. WWE கேர்ள்ஸ் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க. சரி, எங்க பார்க்கிங் பண்றதே தெரியல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஓகே, இங்க கொஞ்சம் இடம் இருக்கு. டைமண்ட் பீச்சுக்குள்ள வந்தாச்சு. ஏர்லி சவுத் சைட் ஆஃப் நியூஸா பெனடியா. ஸோ இது பாஸ் வாங்கினோம் உள்ள. டைமண்ட் பீச் பாஸ் 2 வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து 45,000 இந்தோனேஷியன் ருப்பியா. நாங்கள் 2 வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஐயோ குழப்பமா இருக்கு. எவ்வளோ வருது? 50,000 இல்லை, இது 50,000 வருது. இந்தியன் கரன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 600 வரும்னு நினைக்கிறேன் 2 பேருக்கு. இறங்க முடியல. ஏய் நில்லு, பொறுமையா போ. ஷூ ரொம்ப டைட்டா இருக்கு. இதான் டைமண்டா? இங்க பாருங்க, இதான் டைமண்டா. ஸோ இதான் இதோட சிக்னேச்சர் டைமண்ட் பீச். காத்து செம்மையா அடிக்குது. டைமண்ட் ராக்குன்னா அவங்களே கட் பண்ணியிருப்பாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக தோணுன மாதிரியே தெரியல. ஏதாவது ஸ்லைடில் கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்படியா? எங்க பாருங்க, இங்கேருந்து திரும்பி வரணுமா? அப்படியே திரும்பி இதை பேச பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதே 1-2 பேர் தான். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டுருப்பாங்க பேச பார்த்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2 டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று கீழே ஒன்று இருக்கு. ஐகானிக் டைமண்ட்னா அது மேலே ஒன்று இருக்கு பாருங்க, அதான் சொல்லுவாங்க. கீழே இறங்கி போகலான்னு பார்த்தோம், பட் ரொம்ப இதுவாக இருக்கு. போயிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடும் போல இருக்கு. அதனால் இன்னொரு பீச் வேறு பார்க்க வேண்டியது இருக்கு, கிளிங்கிங் பீச்னு சொல்லிட்டு. அங்கேயே போகும். இப்போ கிளம்புனாலே போக முடியுமான்னு தெரியல. ஏன் நம்ம ரொம்ப தீவுக்கு அந்த பக்கம் பேக் சைடு வந்துடும். பிடிக்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்குது. சரி, ஓகே. அப்போ இறங்கி சொல்லலாமா? ஓகே, இதான் ஃபைனல் எண்ட் பாயிண்ட், ஃபைனல் வியூ பாயிண்ட் ஆஃப் நியூஸா பெனடியா. இதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா தான் இருக்கும். இந்த பக்கம் ஆஸ்திரேலியா லெஃப்ட்டு.
பெரிய பாலியோட கடைசி எண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த பீச்சோட கலர் வந்து ஒரு சைடு கீழே பாசி இருக்கு நினைக்கிறேன் நிறைய, அதனால கலர் வந்து நிறைய மல்டி கலர்ல தெரியுது. ப்ளூவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெர்ஷன் ஆஃப் ப்ளூ தெரியுது. மைல்டு கிரீன், ப்ளூ, டார்க் ப்ளூ, பார்க்க நல்லா இருக்கு. நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கிளம்பிட்டோம் டைமண்ட் பீச்சில் இருந்து. ஆக்சுவலாக என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, போயிட்டு முதல்ல ஒரு இந்தியா கேட் ரெஸ்டாரண்ட், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு போகிற வழி தான் அப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பிரிங்கி பீச் போயிடலாம். நம்ம இந்தியா கேட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. இதான் அது ஹிந்தி சாங் பாடுது பாருங்க, क्या चाहिए. நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்தோடனே இந்தியாவில் இருக்க மாதிரியே சாவியோட வந்துட்டு போயிடறாங்க பாருங்க. என்ன வண்டியா எழுதுது. இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டமே இல்லை. ஹலோ, மேக்கிங் vlog. You are from India or India? Which place? Kashmir. We are from Tamil Nadu. Yeah. How long have you been here? 1 year. 1 year. Okay. It's your own restaurant. ஓகே, ஏதோ கோழி பிரியாணி ஃபேமஸ் தான், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். காஷ்மீரி பிரியாணியாக தான் இருக்கும். காஷ்மீர் ஆயில். லெட்ஸ் ட்ரை. பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. சிக்கன் பிரியாணியே பார்த்தீங்கன்னா 600 சொல்கிறாங்க. இதே பாலி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600ல் ஒரு பாலி ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கான சாப்பாடு ஒரு நாளைக்கு, ஸோ 3 நாளைக்கான சாப்பாடே முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கான சாப்பாடு. ஸோ இங்கே காஷ்மீர்லேருந்து வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ தெரியல இங்கே எதாவது ஸ்பெஷலாக இருக்குமா பிரியாணி அப்படின்னு தெரியல, இல்லை குவான்டிட்டி அதிகமாக இருக்குமா தெரியல. சாப்பிட்டு சொல்லுவோம். காஷ்மீர் பிரியாணி ஓகே தான் ஓரளவுக்கு, ரொம்ப மோசம்லாம் இல்லை, பட் ஜஸ்ட் ஓவர் ப்ரைஸ். பிரியாணி ப்ளஸ் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். நான் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன், ஆனால் பிரியாணி என்கிட்ட கொடுத்து நூடுல்ஸ் எடுத்துட்டாங்க இவங்க. ஓகே, சாப்பிடலாமா? ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. ப்ரோ பை பாய். Thank you so Thank you. much. Thank you. ஓகே, நம்ம கிளிங்கிங் பீச் தான் போகிறோம். ஹார்பர் வழியாக, ஹார்பர் வந்து வேற ஒரு வழியில் போகுது. சீக்கிரமாக போய் ஆகணும். அது உன் கையில் தான் இருக்குது, நீ தான் ஒழுங்காக வழி சொல்லணும். வழி சொல்லுவியா? கோழி பிரியாணியா? உங்கள் கோழி பிரியாணி சாப்பிட்டதுக்கு கோழி பண்ணையே வாங்கிக்கலாம் போலது, அவ்வளோ காசு ஆகுது. எல்லாம் எடுத்துட்டல? உன் ஃபோன் எடுத்துட்டியா? என் ஃபோன் தான் வச்சிருக்கியா? ஓகே.
வேகமாகவும் போய் ஆகணும். பொருளே எந்த பக்கம் போகணும்? ஸ்ட்ரைட்டாவா? வேகமாகவும் போய் ஆகணும், கேப்லாம் போய் ஆகணும். நான் கிளிங்கிங் பீச் போகணுன்னா சுற்றிட்டு போகணும். ஹார்பர் இங்கேருந்து போகணுன்னா நேரம் போயிடலாம். ஆனால் ஒரு 1 ஹவர்க்குள்ளே போயிடலாம். மணி இப்போ வந்து 2:30 ஆகுது கிட்டத்தட்ட. ஒரு 4:30க்கெலாம் ஹார்பரில் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட கிளிங்கிங் பீச் போயிட்டு போனால் ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக நம்ம 4:30க்கு அங்கே போகிற மாதிரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிங்கிங் பீச்னு சொல்லுவாங்க. இது வந்து வெஸ்ட் சைடு இருக்கு யூசப் பெனடி ஐலாண்டுக்கு. இது அந்த அளவுக்கு டைமண்ட் பீச் அளவுக்கு விஷுவல் தெரியல, ஆனால் அந்த இடம் நல்லா இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோன், இந்த 2 ஸ்டோன் தான் இங்கே மேட்டர். இந்த பக்கத்தில் எல்லாம் வராங்க. ஏதோ கிரேன் மேல இருந்து போட்டுருக்காங்க. ஓகே, பீச் கீழே சூப்பரா இருக்கு. கீழே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பைக் அங்கே விட்டாச்சு. அவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சாவியை மட்டும் விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரல 2 பக்கத்துக்கு. ஸோ நீங்கள் தான் வந்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்லேண்ட் மீடியா. வெரி குட். ஓகே, நம்ம போர்டிங் பண்ண போகிறோம். சமாபு ஆக்சுவலி பார்த்தோன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. எல்லா போட் கம்பெனிக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த போட் கிளம்புதோ அந்த கம்பெனி நேம் சொல்லி கத்துறாங்களே, அந்த கம்பெனியோட ஐடி கார்டோட நேமை சொல்லி கலரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆக்சுவலியாக இந்த கோல்டன் நெக்லஸ் தான் போகிறவங்க கோல்டன் ஐடி கார்டு மாட்டுக்குறாங்க. டேக் இந்த ஐடி கார்டு டேக் வந்து நெக்லஸ்ன்னு சொல்கிறாங்க. கோல்டன் நெக்லஸ் அப்படி. நம்மளது வந்து ப்ளூ நெக்லஸ். நம்ம கம்பெனி பண்ணது சமாபு. சமாபு போட்டுக்கு வந்து ப்ளூ நெக்லஸ் தான். இது இந்த கோல்டன் நெக்லஸ் எந்த போட்டுன்னு தெரியல. இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட் அது மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க வேற ஒரு கம்பெனிக்கு. அந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கினோடனே இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துருவாங்க. அது எந்த கலரோ எங்களுக்கு வந்து சமாபு வந்து ப்ளூ கலரு. அந்த கலரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் போர்டிங் பண்ணணும். அப்படி தான் இருக்குங்க. அதான் இறக்கி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டில் ஏற்றி விட்டுருக்காங்க யூசப் பெனடி பீச்சில் இருந்தது. அதுவும் தெரியுது பார்த்தீங்களா, சமாபு நம்ம வந்த போட்டு. அது வந்து இங்கே பீச் கிட்ட வராது, ஏன்னா தர தட்டுவோம். அதனால குட்டி போட் கிட்ட ஏற்றி விட்டு இப்போ அந்த போட்டை போய் போர்டிங் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே இதெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இதான் யூசப் பெனடி பீச். பீச் ரொம்பவே அமைதியாக இருக்குது. ரொம்பவும் க்ரௌடாக இல்லாமல், அதிகமாக க்ரௌடாக இல்லாமல், கம்மியாக க்ரௌடாக இல்லாமல், ரொம்ப மாதிரி மாடரேட்டாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா வர போட் வந்து இந்த பிரிட்ஜில் இறக்கி விட்டாங்க. இந்த டாக் இருக்குல்ல, அந்த அங்கே பிரிட்ஜில் அந்த டாக்கில் இறங்கி இதில் ஏறி வந்துகிட்டே இருக்கணும். நம்ம அப்படி தான் வந்தோம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் தான் நினைக்கிறேன். டவரான்னு தெரில. இந்த டவர் சுற்றி பைக் ரெண்டல் கம்பெனிஸ் இருக்கும். நம்ம குரூப்பில் புக் பண்ணிட்டு வரனால டேரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி புக் பண்ணல கூட டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் பைக் எடுத்துக்கலாம். நிறைய இங்கே சுற்றி நிறைய பைக் ரெண்டல்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. ரோடு ரொம்ப மோசமாகவே இருக்குது. ரொம்பவே ஹில்ஸ் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஊட்டி போயிட்டு வந்தோம்னா தான் எங்களுக்கு
ஸோ வரீங்கன்னா அதுவும் எக்ஸ்பெஷலி நியூஸ் ஆஃப் கனடியா வரீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்கூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம ஹாஃப் போர்டிங் பண்ணியாச்சு, திரும்பவும் ஆஃப் போர்டிங் திரும்பவும் நம்ம சனூர் ஹார்பர் வந்தாச்சு. மணி இப்போ ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான ஆக்டிவிட்டி பாலியில் கைட்ஸ் ஃப்ளை பண்ணுவாங்க. பார்த்தா தெரியுதான் தெரியல, எனக்கு கேமராவில் தெரியல. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் காலையிலே வரது பெஸ்ட்டு. காலையில் ஒரு 6 மணிலேருந்தே இருக்குங்க. 7:30 மணிக்கு வந்தால் கூட பெஸ்ட்டாக இருக்கும். நாங்களே நிறைய பிளான் பண்ணிட்டு போனோம். எங்களால் ஒரு டைமண்ட் பீச் வந்து பார்க்க முடியுது. கிளிங் போனோம், அது அந்தளவுக்கு ஒன்றும் பார்க்கல, கூட்டமாக வேற இருந்துச்சு. என்ன நல்லா பார்த்தோம், கிளிங் கீழே இறங்கி போய் பார்த்துருக்கணும். அது நம்ம இறங்கி போக டைம் இல்லை. அப்படி இறங்கி போயிட்டு தான் நம்ம கண்டிப்பாக அந்த போட்டை மிஸ் பண்ணிட்டு இருப்போம். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு நாள் வந்து நியூஸ் ஆஃப் கனடால ஸ்டே பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளானில் போயிருந்தா நாங்கள் கீழே இறங்கி போய் பார்த்துருப்போம். இப்போ லாஸ்ட் போட் வந்து 5 மணிக்குன்றதுனால நீங்கள் சீக்கிரமாக ஷெட்யூல் பண்ணி வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில், அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் வேணான்னா நீங்கள் காலையிலே வரணும். காலையில் 6 மணிக்கெலாம் வந்து போர்டிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம். ஒரு 8 மணிக்கு பைக் எடுத்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் ஒரு 10 மணிக்கு தான் அங்கே 10:30 ஆயிடுச்சு நாங்கள் பைக் எடுக்கிறதுக்கு. அதனால தான் எங்களால் டைமண்ட் பீச் வந்து லாஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுலே நியூஸ் ஆஃப் கனடாவில் கடைசி பிளேஸ் அது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சா தான் நான் இருக்கிறதுலே நல்லாயிருக்கும். ஏஷியாவிலே லாஸ்ட் ஸ்பாட்னு சொல்லாது. அதை தாண்டிங்கன்னா அண்டார்டிகாவும் ஓஷனியாவும் தான் இருக்குது. எனிவே நம்ம ரூமுக்கு போய் இப்போ நம்ம கோச்சாக் புக் பண்ணோம். அகைன் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம அந்த ஹோட்டலுக்கு ட்ராவல் பண்ணோம். இன்னைக்கு டே அவ்வளோதான், ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஓகே, கிராப் புக் பண்ணியாச்சு. பட் ஒரு கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஈவினிங் டைம்லேருந்தே 1,28,000 ரூபியா. காலையில் வந்தது வந்து 25 தானே, 25-50 50,000 ரூபியா. அப்படியே ட்ரிபிள் மடங்கு இருக்குது. ஸோ 50,000 ரூபியா மீன்ஸ் 280 ரூபா 300 ரூபாயில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 800 1200 ரூபா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங். இதில் தான் சொல்கிறேன், எப்போயாவது நான் கிராப் ஓகே. ஒரு 5 days இல்லை நீங்கள் அங்கேயே சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ கடைசியாக நம்ம கோஜாக்கில், ஆக்சுவலி கோஜாக் கிடையாது, லோக்கல் டாக்ஸி தான். கோஜாக்கில் 1.5 சொன்னாங்க. கோஜாக் அது உள்ளே வராதான், நம்ம ஹார்பருக்கு உள்ளே இருந்தோம். ஸோ இவங்க அங்கே லோக்கலில் இருக்க டாக்ஸி தான் ப்ரிஃபர் பண்ணோம். இதுவே அதோட கொஞ்சம் 50,000 ரூபியா அதிகம்தான். அவங்க பிக்கப் அங்கே ரொம்ப லாங்காக இருந்ததுனால நம்ம இதே ப்ரிஃபர் பண்ணியாச்சு. ஆனால் என்னையோட லாஸ்ட்டு இந்த டாக்ஸி புக் பண்ணுறது. நாளைக்கு நம்ம பைக் வந்துடும். ஸோ 1 or 2 டேனா பெட்டர். பட் ஃபுல்லாக சுற்றுறோன்னா இதுவே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். இதுவே இப்போது கிட்டத்தட்ட 3.3 அது மேலே வந்துட்டுருக்கோம். 4.5 கிட்ட வந்துட்டுருக்கோம். 4,50,000 ஐடியா கிட்டவே நாங்கள் செலவாகிட்டு இருக்கோம் டாக்ஸிக்கு.
ஸோ Where, brother? here, right side, U-turn. Yeah. Oh, Okay. this one, yeah? Sanura. Yeah, Sanu Revayu. ஓகே நம்ம ஹோட்டல் கொண்டோம் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான்.